பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் கடவுளுக்கு மட்டுமே. கடவுளை தவிர தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் கூறுகின்றேன். அவர் தனித்தவர் இணை துணை ஏதும் இல்லாதவர். 3வது அத்தியாயம் 79வது வசனம். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, மா கான லி பஷரின் அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த மானா கிடையாதுன்னு அர்த்தம். இந்த மாக்கு இல்லை கிடையாதுன்னு அர்த்தம். சரிங்களா? காணனா வாஸ்ன்னு அர்த்தம். கடந்த காலத்தை சொல்ற வார்த்தை தான் காண. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த குரான் தான் இறுதி வேதமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள இந்த குரானுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து எல்லாம் சொல்றாங்க மாக்கான லி பஷரின்னு சொல்றாங்க. அதை இங்கிலீஷ்ல நம்ம சொல்லணும்னா, இட் வாஸ் நாட் ஃபார் ஏ மேன், இட் வாஸ் நாட் ஃபார். இந்த ஃபார் எங்க இருக்குன்னா லீனா ஃபார். சரியா? ஃபார் பஷர்னா ஏன்னு அர்த்தம். சரிங்களா? ஏ மேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷ் தமிழ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு மனிதனும், சரியா, எந்த ஒரு மனிதனுக்கும், அது கடந்த காலத்துல எந்த ஒரு மனிதனுக்கும் அப்படின்றது தான் இதோட அர்த்தமா இருக்கு. சொல்லிட்டு அல்ல என்ன சொல்றாங்க, இந்த அண்ணுங்கிறது என்னன்னா, இந்த அண்ணு வந்துச்சுன்னா இந்த அண்ணுக்கு தொடர்புடைய வார்த்தை, சரிங்களா, அது வந்து ஃபத்தால இருக்கும். அதாவது மன்சூப்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேக்சிமம் இதுதான் அதோடைய ரூல். சரிங்களா? அது மன்சூப்ல இருக்கும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா கிதாப. சரியா? இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தனியா. ஓகேவா? ஓகே, வச்சுக்கிட்டு யூத்தியஹு அல்லாஹு, இது வந்து ஒரு ஃப்ரேஸ். யூத்தியஹு அல்லாஹு, அதாவது இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் என்ன சொல்லிச்சு, மாக்கான லி பஷரின், எந்த ஒரு மனிதனுக்கும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த கால வார்த்தையில சொல்லிட்டு, வேதத்தை அவருக்கு, அதாவது வேதத்தை, இது ஒன்று, சரியா, வேதத்தை அவருக்கு கொடுத்து, யார் கொடுக்குறா? அல்லாஹ் கொடுக்குறாங்க. வேதத்தை அவருக்கு கொடுத்த பின்னர் எந்த ஒரு மனிதரும் கிடையாது. என்ன கிடையாது அப்படிங்கிறத அடுத்து சொல்றான். அதாவது எந்த ஒரு மனிதரையும் வேதத்தை கொடுத்து, கடவுள்கிட்ட இருந்து அவருக்கு வேதத்தை கொடுத்த பின்னால எந்த ஒரு மனிதரும் இப்படி சொன்னது கிடையாது. அதுதான் அதோடைய அர்த்தம். என்ன, வேதத்தை மட்டும் கொடுக்கல, வேதத்தை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வேதம், அந்த பாருங்க, இந்த நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபத்தா. சரியா? வேதத்தை கொடுக்குறாரு. அடுத்து ரெண்டாவது ஹுக்குமனா அங்கீகாரம். அங்கீகாரத்துக்கு ஆங்கிலத்தில் வந்து அத்தாரிட்டி. சரியா? வேதத்தை கொடுக்குறாரு, அத்தாரிட்டியை கொடுக்குறாரு. நுபுவத்தை, இது பாருங்க, இது மூணாவது, அதாவது வேதத்துவம். சரியா? அதான் ப்ராஃபட் ஹுட்னு சொல்லுவாங்க. இதான் மூணாவது. 3 விஷயத்தை கொடுத்த எந்த ஒரு மனிதரும் இதை சொல்ல மாட்டார். என்ன சொல்ல மாட்டாரு? 3 விஷயத்தை கொடுக்கப்படுது. புத்தகம், அடுத்த அங்கீகாரம், மூணாவது நபித்துவம். இந்த கொடுத்த எந்த ஒரு மனிதரும் இவ்வாறு சொல்ல முடியாது அல்லது சொல்ல மாட்டார். என்ன சொல்ல மாட்டாரு? இது 3த்தையும் வாங்கின பின்னால, சும்மாங்கிறது பின்னர். சரியா? அது வாங்கிய பின்னர், இதை அடைந்த பின்னர். சரியா? எக்கூல கூற மாட்டார். யார்கிட்ட கூற மாட்டாரு? மனிதர்களிடத்தில் கூற மாட்டார். சும்மா எக்கூல லின்னாசி, என்னன்னு கூற மாட்டாரு? அதை சொல்லணும்ல, அதை அல்லாஹ் அடுத்து திரும்ப சொல்றாங்க. கூனு இபாதன் லீ, என்னுடைய அடியார்களாக ஆகிவிடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு மனிதருமே, இன்னைக்கு இந்த பூமியில உள்ள எந்த ஒரு மனிதருமே, இன்னைக்கு இருக்கிற மனிதர்களே எனக்கு அடியார் ஆயிருங்க அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. அப்ப இந்த இடத்துல கடவுள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. கூனுனா ஆகிவிடுங்கள், இபாதன் லீ அடியாராக. ஏற்கனவே நம்ம 3:64 பார்க்கும் போதே நம்ம பார்த்தோம். அப்துங்கிறது, இபாது, அப்து, இது எல்லாமே இந்த வழிபாடு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்குது. அப்துன்னு வரும்போது அடிமை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்குது நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல கூனு இபாதன் லீ மின் தூனில்லாஹி, இதே 3:64 இதே ஃப்ரேஸை நம்ம பார்த்தோம்.
அப்ப எந்த ஒரு மனிதருக்கும் கடவுள் வேதத்தையும் ஏன்னா ஞானத்தையும் அல்லது அங்கீகாரத்தையும் அல்லது நபித்துவத்தையும் கொடுத்த பின்னால அவர் மனிதர்கள்ட்ட என்ன சொல்ல மாட்டாரு, என்னையும் சேர்த்து வணங்குங்க, இல்ல என் பேச்சை நீங்க கேட்டு எனக்கு நீங்க அடிபணிங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். யாருடன் சேர்த்துனா கடவுளுடன் சேர்த்து என்னுடைய பேச்சையும் கேட்டு வழிபடுங்க, என்னையும் வழிபடுங்க அப்படிங்கிறத அவங்க ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா பெரிய குற்றம். சரியா? ஆனா வலாக்கின் அப்படின்னு நினைச்சுறாங்க. அலாக்கின்னா ஆனால், பட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரி, ஆனால் கூணு. ஆனா அவர் சொல்லுவார், கண்டிப்பா ஏதோ ஒன்று சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, கூணு நீங்க ஆகி விடுங்கள் ரப்பானி. இந்த ரப்பா ஏற்கனவே பார்த்தோம், நம்ம ரப்புன்ற வார்த்தையை பார்த்தோம். இதுல இருந்து வர்றது தான் இந்த ரப்பா நீன. இந்த ரப்பா நீனங்கிறது இந்த ரப்புங்கிற வார்த்தையில தான் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரப்பா நீனா என்ன அர்த்தம்? நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரட்சகரை குறித்து அறிகிறது, அவருக்கு கீழ்ப்படிவதற்கு முழுமையான முயற்சி செய்கிறவர், தன்னை முழுமையாக ரட்சகருக்கு அதாவது கடவுளுக்கு அடிபணிந்தவர். அதுதான் ரப்பானி. இதுதான் அந்த நபிமார்கள். நபிமார்கள் எல்லாருமே தூதர்களாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, வலாக்கின். ஆனா அவங்க அதுக்கு மாற்றமா என்ன சொல்லுவாங்க மக்கள்கிட்டனா, கூனு ரப்பானின்னு சொல்லுவாங்க. நீங்க கடவுளை குறித்து அறியுங்க, மேலும் கடவுளுக்கு கீழ்ப்படிங்க, அதுக்காக தொடர்ச்சியா முயற்சி செய்யுங்க, உங்களை நீங்களே முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிச்சுக்க வைங்க அப்படிங்கிறது தான் எல்லா நபிமார்களும். ஏன்னா நபிமார்கள் தூதர்கள் எல்லாருமே மனிதர்கள் தான். அததான் இந்த இடத்துல ஆரம்பத்திலே எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நம்ம பார்த்தோம் பாருங்க, மாக்கான லிபஷரின். இது பாருங்க, இது இந்த ஃப்ரேஸை மறக்காதீங்க. மனுஷர். ஆனா பஷருன் மிசுலுக்கும், நான் உங்களை போன்ற மனிதனே அன்று இல்லை. சரியா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப அந்த மனிதரை பத்தி தான் கடவுள் சொல்றாங்க. எந்த ஒரு மனிதருக்கும் கடவுள் வேதத்தையும் ஞானத்தையும் அல்லது அத்தாரிட்டியையும் அங்கீகாரத்தையும் நபித்துவத்தையும் கொடுத்த பின்னால மக்கள்கிட்ட ஏன் பேச்ச கேளுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மாற்றமாக என்ன சொல்லுவாங்க, நீங்க ரப்பானியனா ஆகுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ரப்பானியன்னா என்ன அர்த்தம்? கடவுளை அறிகிறது, நம்மளை படைத்து ரச்சித்த அந்த கடவுளை அறிகிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறது, அதுல தொடர்ச்சியா முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறது, தன்னை முழுமையா அர்ப்பணிக்க செய்யறது. மேலும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, விமா குந்தும் து அல்லிமுனல் கிதாப. விமா குந்தும் து அல்லிமுனல் கிதாபனா கற்பிக்கப்பட்டவற்றை, வேதத்துல இருந்து உனக்கு கற்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். து அல்லிமுங்கிறது இது வந்து ஃபார்ம் டூ. சரியா? அல்லம அல்லிமு து அல்லிமு. து அல்லிமுனங்கிறது ஃபாயில் ஆயிடும். கற்றுக் கொடுக்கப்படுறது, உங்களுக்கு வேதத்துல இருந்து கற்றுக் கொடுக்கப்பட்டதை. சரியா? நீங்க உங்க வேதத்துல இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதை கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க வேதத்துல இருந்து உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மேலும் அபிமா குந்தும் தத்ருசூன். சரியா? நீங்க அந்த வேதத்தை கற்றுக்கொண்டீங்களோ அது அடிப்படையிலே நீங்க என்ன பண்ணுங்க, வாழுங்க. இதை தான் நபிமார்களும் தூதர்களும் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நபிமார்கள் தூதர்கள் இவங்க எல்லாருமே மனிதர்கள் தான். ஏன்னா கடவுள் அதை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. இன்னமா அனா பஷருன்னு சொல்லுக்கும். சரியா? நிச்சயமாக நான் உங்களை போன்ற மனிதனே அன்றி வேறு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இந்த மனிதராக இருந்த அவங்களும் சரி நம்மளும் சரி என்ன பண்ணணும், வேதத்துல இருந்து எதை கத்துக்கிட்டோமோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். வேதத்துல இருந்து எது நமக்கு கற்பிக்கப்பட்டதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா ரப்பானியின. சரியா? இந்த ரப்பானியின நம்ம எல்லாரையும் ரப்பானியினா மாற்ற சொல்லிதான் நபிமார்களும் தூதர்களும் நம்ம கிட்ட கேட்கிறாங்க. சரியா? மாற்றமாக அவங்களுடைய கருத்தை பின்பற்றுன்னு நம்ம சொல்லவே கிடையாது. நீங்க ரப்பானின அப்படின்னு மாறுறதுக்கு சொல்லப்படுற விஷயம் என்ன, வேதத்துல இருந்து உங்களுக்கு கற்பிக்கப்பட்டது, வேதத்துல இருந்து நீங்க கத்துக்கொண்ட இந்த ரெண்டு விஷயம்தான் உங்களை என்னவா மாத்தும், ரப்பானினா மாத்தும் அப்படிங்கிறத நம்ம இங்கிருந்து கத்துக்கிறோம். அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலா யாமுரக்கும் அன் தத்தகிது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவங்க ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு கட்டளையிட மாட்டாங்க அல்லது உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க, இந்த அமர்ன்ற வார்த்தை நமக்கு இதுல தெரியும். அமர்னா கட்டளை. சரியா? அமருக்கும் உங்களுக்கு என்ன, வலா யாமுரக்கும் உங்களுக்கு அவர்கள் ஒருபோதும் கட்டளையிட மாட்டார்கள். இது பாருங்க, இதுதான் நெகேஷன், அப்சல்யூட் நெகேஷன் இது. சரி, இது அப்சல்யூட் நெகேஷன்னா என்னன்னு தெரியும்.
சரிங்களா? இது அப்சல்யூட் நெகேஷன். இந்த லாக்கு வந்த பின்னால் இந்த ஃபத்தா வரும். சரிங்களா? இந்த ஃபத்தா வந்துருச்சுன்னா இதுக்கு ரெண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாதுன்னு அர்த்தம். ஒருபோதும் அவர்கள் கட்டளையிட மாட்டார்கள் உங்களுக்கு. என்ன கட்டளையிட மாட்டாங்க? அன் தத்தஹிது, நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்க அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க ஒருபோதும் கட்டளையிட மாட்டாங்க. யாரை எடுத்துக்கங்கன்னு கட்டளையிடப்பட மாட்டாங்கன்னா, மலக்குகளை, மலாயிக்கத்தை, மலக்குகளை உங்களுடைய இரட்சகராக, சரியா, மலக்குகளோட பேச்சை நீங்க கேளுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒருபோதும் கட்டளையிட மாட்டாங்க. வன் நபீன, நபிமார்களை, சரியா, நீங்க இரட்சகராக எடுத்துக்கங்கன்னு அவங்க கட்டளையிட மாட்டாங்க. இந்த இரட்சகர் எங்கெங்க வந்துச்சு, வரவே இல்லைன்னு பார்த்தா இது பாருங்க, அடுத்த அர்பாபன், இரட்சகர்களாக. ஒருபோதும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கட்டளையிட மாட்டாங்க, மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, மலக்குகளையோ அல்லது நபிமார்களையோ நீங்க இரட்சகர்களாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. யாமருக்கும் பில் குஃப்ரி பாத இஸ் அன்து முஸ்லிமுன் அப்படின்னு நல்லா சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க உங்களுக்கு கட்டளையிட்டார்களா, நீங்கள் முஸ்லிம்களாக ஆன பின்னர் இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்களாக அல்லது இணைகளை ஏற்படுத்துகின்றவர்களாக அல்லது நன்றி கெட்டவர்களாக மாறும்படி அவர்கள் உங்களுக்கு உண்மை கட்டளையிடுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வியோட கடவுள் முடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.